உலகம் பூரா என்ன பிரச்சனை பேசப்படுதுன்னா ஒரே ஸ்ட்ரெஸ்ஸுங்க, டிப்ரெஷனுங்க, ஆங்ஸைட்டிங்க அப்படின்னு சொல்லி இதைத்தான் இந்த கார்ப்பரேட் சாமியார்கள்லாம் காசு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒன்று கேட்டுக்கிறேன், நீங்கள் எந்த கார்ப்பரேட் சாமியார்கிட்டையும் போக வேண்டாம். வாழ்வியல் சிந்தனை படித்தீங்கன்னா சரியாக போய் உங்களுக்கு இருக்க டிப்ரெஷன். கோயம்புத்தூர் என்னாச்சு, கோயம்புத்தூர் என்னாச்சுன்னு கேட்டிருப்போம். தூத்துக்குடி பற்றியெல்லாம் விட்டுருவோம், ஏன்னா கண்டிப்பாக ஜெயிச்சிருவாங்க நமக்கு தெரியும். அந்த மாதிரி கோயம்புத்தூர் என்னாச்சுங்க அப்படின்னு கேட்டிருக்கல. வடநாட்டில் பூரா என்ன கேட்டுக்கிட்டு இருப்பாங்கன்னா, தூத்துக்குடிக்காகன்னு கேட்டுருவாங்க. ஏன்னா அவங்களுக்கெல்லாம் தெரியும், யாரோ ஜெயிச்சு வந்து போட்டுங்க, இந்த அம்மா மட்டும் ஜெயிச்சு வரக்கூடாதுங்க உள்ள. ஏன்னா இவங்க ஒருத்தர் வந்தால் நாடாளுமன்றமே ஆட்டி வச்சிடுறாங்க இல்லைங்க. அவங்க தான் ஃபுல் லீடிங்கில் போயிட்டு இருக்கிறாங்க. எல்லாருக்கும் டெபாசிட் போயிரு போல இருக்குது. क्या बोलता है, झूठ बोलता है नहीं सच बोलता है. ஹிந்தி படத்துல எல்லாம் நடிக்கிற கேட்டு தெரிஞ்சு வச்சிருக்கையா. ஏன்னா அந்த காலத்தில் ராஜேஷ்க்கு நான் நடித்த படம் ஒன்று வந்து நாங்கள் ஸ்டூடெண்ட் டேஸில் சச்சா ஜூட்டா அப்படின்ட்டு. அது சச்சானா உண்மை, ஜூட்டானா பொய். அதை வச்சு அந்த 2 வார்த்தை மட்டும் தெரியும். ஏன்னா அது மக்கள் தலைமை எம்ஜிஆர் நடித்த நினைத்திரை முடிப்பவனுடைய ஒரிஜினல் வெர்ஷன். எம்ஜிஆர் ரசிகர் இருக்கிறதுனால அதை தெரிஞ்சு வச்சுக்கிறது. பெரியார் படத்தை டிஜிட்டல் பண்ணி வெளியிடல. தயவுசெய்து இப்போவாது தியேட்டருக்கு முன்னாடி ஏதாச்சும் பிரச்சனை பண்ணுங்க, அப்போ தான் நல்லா இருக்குது. நாங்கள் வந்து எதிர்ப்பில் தான் வளருவோம். எங்களுக்கு எதிர்ப்பு இருந்தால் தான் நல்லா இருக்கு. சைலண்டாக விட்டால் எப்படிங்க ஐயா நம்ம. இன்னைக்கு உலகம் பூரா என்ன பிரச்சனை பேசப்படுதுன்னா ஒரே ஸ்ட்ரெஸ்ஸுங்க, டிப்ரெஷனுங்க, ஆங்ஸைட்டிங்க அப்படின்னு சொல்லி இதைத்தான் இந்த கார்ப்பரேட் சாமியார்கள்லாம் காசு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒன்று கேட்டுக்கிறேன், நீங்கள் எந்த கார்ப்பரேட் சாமியார்கிட்டையும் போக வேண்டாம். வாழ்வியல் சிந்தனை படித்தீங்கன்னா சரியாக போய் உங்களுக்கு இருக்க டிப்ரெஷன். திராவிட முன்னேற்ற கழக துணை பொதுச் செயலாளர் தோழர் கனிமொழி கருணாநிதி அவர்கள் இந்த எம்பி எலெக்ஷன் நடந்துட்டு இருக்கையில் இந்தியா பூரா நடக்குது. குறிப்பாக சில தொகுதிகளை பற்றி நம்ம விசாரிப்போம். இப்போ எனக்கு 1000 விளக்கு தொகுதியில் தான் ஓட்டு. டாக்டர் எழிலன் தோழர் கண்டிப்பாக ஜெயிச்சிருவாருன்னு தெரியும். பட் எனக்கு கியூரியாசிட்டியெல்லாம் வந்து கோயம்புத்தூர் என்னாச்சுன்னு கேட்டிருப்போம். தூத்துக்குடி பற்றியெல்லாம் விட்டுருவோம், ஏன்னா கண்டிப்பாக ஜெயிச்சிருவாங்க நமக்கு தெரியும். அந்த மாதிரி கோயம்புத்தூர் என்னாச்சுங்க அப்படின்னு கேட்டிருக்கல. வடநாட்டில் பூரா என்ன கேட்டுக்கிட்டு இருப்பாங்கன்னா, தூத்துக்குடிக்காகன்னு கேட்டுருவாங்க. ஏன்னா அவங்களுக்கெல்லாம் தெரியும், யாரோ ஜெயிச்சு வந்து போட்டுங்க, இந்த அம்மா மட்டும் ஜெயிச்சு வரக்கூடாதுங்க உள்ள. ஏன்னா இவங்க ஒருத்தர் வந்தால் நாடாளுமன்றமே ஆட்டி வச்சிடுறாங்க இல்லைங்க. அவங்க தான் ஃபுல் லீடிங்கில் போயிட்டு இருக்கிறாங்க. எல்லாருக்கும் டெபாசிட் போயிரு போல இருக்குது. क्या बोलता है, झूठ बोलता है नहीं सच बोलता है. சச்சு போல்தாய்னா உண்மை. கொஞ்சம் ஹிந்தி படத்துல எல்லாம் நடிக்கிற கேட்டு தெரிஞ்சு வச்சிருக்கையா. ஏன்னா அந்த காலத்தில் ராஜேஷ்க்கு நான் நடித்த படம் ஒன்று வந்து நாங்கள் ஸ்டூடெண்ட் டேஸில் சச்சா ஜூட்டா அப்படின்ட்டு. அது சச்சானா உண்மை, ஜூட்டானா பொய். அதை வச்சு அந்த 2 வார்த்தை மட்டும் தெரியும். ஏன்னா அது மக்கள் தலைமை எம்ஜிஆர் நடித்த நினைத்திரை முடிப்பவனுடைய ஒரிஜினல் வெர்ஷன். எம்ஜிஆர் ரசிகர் இருக்கிறதுனால அதை தெரிஞ்சு வச்சுக்கிறது. அதனால அவங்களுக்கு வந்து அவங்க கனிமொழி அவர்கள் ஜெயிக்கிறது ஜூட்டா பொய்யா இருக்கக்கூடாதா அப்படின்னு துடிக்கிறான். அங்கே இருக்கிற நகி சச்சு போல்தாகன்னு சொல்லி காலி பண்ணிட்டாங்க அவங்கள. அப்படிப்பட்ட ஒரு அருமையான நிகழ்ச்சி. நம்மளுடைய பெருமைக்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர் அப்படின்னு சொல்லலாம். இரும்பு பெண்மணி நல்லா சொல்லிட்டாங்க, அதுக்கு முழு தகுதியானவர்கள். இது என்னென்னா, இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம்ங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் இன்றைய காலகட்டத்தில். சினிமாவில் வந்து இந்த சென்சார் போர்டுங்கிறது நமது முத்தமிழர் அறிஞர் தலைவர் கலைஞர் காலத்திலேருந்து பெரிய பிரச்சனையாக இருக்குது. பராசக்தியில் ஆரம்பித்து எங்கே நம்ம டைரக்டர் ப்ரொடியூசர் வந்திருக்காங்க சொல்லாமான்னு தெரியல, தோழர் சேகுவேரான ஒரு படம் நடிச்சிருக்கேன். அது வரைக்கும் பெரிய பிரச்சனை. பராசக்தியில் வெட்டப்பட்ட வசனங்கள் வந்து அளவில்லாத வசனங்கள். அதே மாதிரி அவர் எம்ஜிஆர் சார் படத்தில், மக்கள் தலைமை எம்ஜிஆர் படத்தில் அன்பேவாலை பார்த்தீங்கன்னா, உதயசூரியனின் பார்வையிலே உலகம் விழித்து கொண்ட வேளையிலே அப்படின்ட்டு வரி இருக்கும். ஆனால் அதில் சென்சாரில் அந்த உதயசூரியன்கிற வார்த்தையை சொல்லக்கூடாதுன்னு சொல்லி புதிய சூரியனின் பார்வையிலேன்னு வரும். அதே மாதிரி பெற்றால் தான் பிள்ளையா படத்தில் மேடையில் முழங்கு அறிஞர் அண்ணா போல் அப்படின்ட்டு வரும். அதை சென்சாரில் கட் பண்ணி மேடையில் முழங்கு திருவிக்கா போல்னு வரும். இதுலேயே திமுக நல்லா வளர்ந்துருச்சு. ஏன்னா லிப்பு கரெக்டாக தெரியும். அறிஞர் அண்ணா போல்னு பாடுவார், திருவிக்கா போல்னு மாற்றினா தெரியாதா? இந்த கோபத்திலேயே திமுக வளர்ந்தது. பேசாம ரெக்கார்டு வந்து இந்த கிராம்ஃபோன் ரெக்கார்டு ஒரு 78 RPM. ஒன்றும் விவரமான ஆளாக இருந்தால் அப்போவே சென்சார் பண்ணிக்கணும். பாட்டில் அப்படியே விட்டுருவாங்க. சினிமாவில் மட்டும் கட் பண்ணால் இன்னும் கோபம் அதிகமாக தானே வரும். அப்போ உதயசூரியனுக்கு 10 ஓட்டு குத்துறவன் 100 ஓட்டு குத்துவான் டக்கு.
ஏன்னா இதெல்லாம் என்னுடைய மாணவ பருவத்தில் நடந்தது. எங்களுக்கெல்லாம் அந்த கோபம் வந்தது. பாரியா ரெக்கார்டு கேட்கல உதய சூரியன் வார்த்தை வருது, தேட்டரில் போய் கோயம்புத்தூர் ராயல் தேட்டரில் பார்த்தா புதிய சூரியன் வருது, என்ன அயோக்கியத்தனம் பண்ணுறாங்க பாருங்க அப்படின்ட்டு இருக்கு. இன்றைக்கி ஓடிடி பிளாட்ஃபார்முக்கு வந்து ஒரு ரெகுலேஷன் தான் இருக்குது. சென்சாருக்கு இங்கே வரமாட்டாங்க. அதனால் வந்து ஒரு புதிய சிந்தனைகள் எல்லாம் சொல்கிறதுக்கு இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம் ரொம்ப வாய்ப்புள்ள வசதியாக இருந்தது. இன்றைக்கி வந்தோடனே சொன்னாங்க தோழர்கள், பிரின்ஸு சொன்னார்னு நினைக்கிறேன், நம்ம பெரியார் படம் வந்து டிஜிட்டலைஸ் பண்ணியிருக்காங்க. ஆமாம், ஐயா ஆசிரியர் ஐயா சொன்னாங்க, பிரின்ஸ் பெரியார் படம் வந்து டிஜிட்டலைஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு. இப்போ விட்டால் இன்னும் பரபரப்பாக இருக்கும். நாங்கள் அப்போ பெரியார் படம் ரிலீஸ் ஆகிலேயே வந்து பெரிய பரபரப்பு வந்து தியேட்டர் முன்னாடி பெரிய கலாட்டா பண்ணுவாங்கன்னு நினச்சிட்டு இருந்தோம். கலைஞர் சிஎம்மாக இருந்ததுனால பயந்துட்டாங்க. இப்பவும் அந்த பயம் இருக்குது. இன்றைக்கும் வந்து நம்ம தளபதி ஸ்டாலின் அவர்கள் தான் சிஎம்மாக இருக்காங்க. அதனால் இப்போவாவது பெரியார் படத்தை டிஜிட்டல் பண்ணி வெளியிடல. தயவுசெய்து இப்போவாவது தியேட்டருக்கு முன்னாடி யாராச்சும் ஏதாச்சும் பிரச்சனை பண்ணுங்க. அப்போ தான் நல்லா இருக்குது. நாங்கள் வந்து எதிர்ப்பில் தான் வளருவோம். எங்களுக்கு எதிர்ப்பு இருந்தால் தான் நல்லா இருக்குது. சைலண்ட்டாக விட்டால் எப்படிங்க ஐயா நம்ம எங்களுக்கு மறியல் பண்ணணும், கைது பண்ணணும், அதெல்லாம் நடந்தால் தான் நல்லாயிருக்கும். ரொம்ப பயந்துட்டாங்க. இப்போ அவங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் இவங்களுக்கு தெரியும், ஏன்னா தலைவர் கலைஞரை விட இவர் கொஞ்சம் வேகமான ஆள். இப்போ நம்ம சிஎம். அதனால் இருந்தாலும் பரவாயில்ல, ஏதாச்சும் பிரச்சனை பண்ணுங்க படம் வரையில் அப்படின்னு உங்களை கேட்டுக்கிறேன். இந்த பெரியார் அவர்களை விஞ்ஞானமயப்படுத்திட்டு போகிறது வந்து இன்றைக்கி ரொம்ப அவசியமான விஷயமா இருக்குது. ஏன்னா இன்றைய இளைஞர்கள்கிட்ட நல்லா போய் சேரணும். பட் இளைஞர்கள் வந்து இப்போ நிறையா பேர் வந்துட்டாங்க. இன்றைக்கி யூடியூப் பிளாட்ஃபார்ம்ல எல்லாம் வந்து தோழர் மதிமாறன் மாதிரி ஆட்கள் எல்லாம் பல வருஷமாக பின்னி எடுக்கிறாங்க. தோழர் அருள்மொழி அவர்கள் அதெல்லாம் கேட்டிருக்கிறேன். இப்போ ரொம்ப இளம் பெண்கள் மதிமதனி நம்ம இங்கே திடலில் இருக்கிறவங்க தான். எனவேன்னு ஒரு சின்ன பொண்ணு போட்டு வறுத்து எடுக்குது எல்லாத்தையும். எப்பா அவங்க பேர் என்னன்னு தெரியல எனக்கு. நர்மதா, அதேங்கப்பா அருமையாக பேசுகிறாங்க. அது மாதிரி நிறையா பேர் வந்துட்டாங்க. இன்னைக்கு நம்ம இயக்குனர் ஞானராஜ் சார்கிட்ட வந்து அவருக்கு மறுபடியும் ஒரு முறை நான் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பெரியாரா நடிக்கிறதுக்கு வாய்ப்பை கொடுத்ததுக்கு. என்ன அவ்வளோ சிறப்பாக பண்ணியிருந்தார். அவர் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர். அதனால தான் வந்து அதை டீட்டெயிலாக படித்து அதை எப்படி ப்ரெசென்ட் பண்ணுமோ அப்படி அழகாக ப்ரெசென்ட் பண்ணாங்க. இன்றைக்கி இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம்ங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த ஒரு நிகழ்ச்சியில் எந்த முக்கியமான நிகழ்ச்சியாக இருந்தாலும் பெரியார் திடல் என்ற தந்தை பெரியாரின் பகுத்தறிவு கல்லூரியில் ஒரு மாணவனாக இருக்கும் என்னை தவறாமல் அழைப்பதற்கு என்னுடைய நன்றியை கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். ஒரு பெரிய பயணத்தை ஆசிரியர் ஐயா அவர்கள் தொடங்கி வைத்தார்கள். அது 1998ஆம் ஆண்டு பன்னாட்டு பகுத்தறிவாளர் மாநாடு நடைபெற்று மும்பையிலும் பின் சென்னையிலும் நடைபெற்ற பொழுது 3 நாட்கள் நடந்த அந்த மாநாட்டின் நிகழ்ச்சிகளை முதல் முறையாக தொலைக்காட்சியில் கொண்டு வர வேண்டும் என்று விஜய் தொலைக்காட்சி மூலமாக ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அந்த நிகழ்ச்சிகளை எடிட் செய்து ஒளிபரப்புவதற்கு கட்டணம் செலுத்தி அதனை ஒளிபரப்பினோம். அதுதான் தொலைக்காட்சியில் திராவிடர் கழகம் தொடக்கி வைத்த முதல் பிரச்சாரம். அந்த மாநாட்டு நிகழ்ச்சிகளுடைய தொகுப்பில் அது வெளியான காலகட்டத்தில் ஒரு முறை அந்த டிஆர்பி ரேட்டிங் என்று சொல்லக்கூடிய ஒவ்வொரு வாரமும் மிக அதிகமான இடத்தை பார்த்த ஒரு காட்சியாக அந்த வார நிகழ்ச்சி அமைந்திருந்தது. அதற்கு காரணம் அந்த நிகழ்ச்சியில் நமது இளமுரசு சத்யராஜ் அவர்கள் அந்த மாநாட்டிலே ஆற்றிய உரை ஒளிபரப்பப்பட்டது. அப்போவே அது வைரல்லாம் பேச்சு கிடையாது, ஆனால் அப்பொழுது அவ்வாறு பரவியது. அதைத் தொடர்ந்து வின் தொலைக்காட்சியில் ஒவ்வொரு நாளும் வருவது போல நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்து மிகுந்த சிரமத்துக்கிடையில் அவை நடத்தப்பட்டன. அப்போதும் இளமுரசு சத்யராஜ் அவர்கள் அந்த பெரியார் நேரத்தில் பேட்டிகள் கொடுத்திருக்கிறார். நமது அண்ணன் டிராட்ஸ்கி மருது அவர்கள் அந்த நிகழ்ச்சியில் பேட்டி கொடுத்திருக்கிறார். அதை போலவே அந்த நிகழ்வில் நம்முடைய சுயமரியாதை திருமண நிலையத்தை பற்றிய ஒரு தொகுப்பில் காதல் ஒப்பந்தம் என்ற தலைப்பிலான நிகழ்ச்சியை 2 வாரம் நம்முடைய கவிஞர் கனிமொழி அவர்கள் தொகுத்து வழங்கினார். அதற்காக அவர்கள் அப்பொழுது நம்முடைய அன்னை மணியம்மையார் நன்றத்தில் நடந்த படப்பிடிப்பிற்கு வந்திருந்தார்கள். அது ஒரு மிக குறிப்பான நிகழ்ச்சியாக சிறப்பாக மக்களால் வரவேற்கப்பட்டது. அதை தொடர்ந்து முழுமையாக நாமே ஒரு தொலைக்காட்சி தொடங்க வேண்டும் என்று ஆசிரியர் ஐயா அவர்கள் தொடர்ச்சியாக அவர்களுடைய அந்த முயற்சி, அதற்கு உரிய தொழில்நுட்ப குழுக்களின் உதவியோடும் நம்முடைய பொறுப்பாளர்களின் ஒருங்கிணைப்போடும்
இப்பொழுது அதற்கு அடுத்த கட்ட வடிவமான ஓடிடியை அடைந்திருப்பது என்பது ஐயா அவர்கள் சொல்லுவதைப் போல யாராலும் முடியாது நம்மால் முடியும், நம்மால் முடியாதது வேறு யாராலும் முடியாது என்பது வெறும் ஒரு நம்பிக்கை, தன்னம்பிக்கை குறிப்பு மட்டுமல்ல, அது ஒரு பகுத்தறிவாளர் நினைத்தால் நடத்தி காட்ட முடியும் என்பதற்கான சாதனையாக இந்த நிகழ்வு நடந்திருக்கிறது. இது நம் அனைவருக்கும் பெருமை அளிக்கக்கூடிய ஒன்று. இதனை மேலும் தொடர்ந்து கொண்டு செல்ல அனைவருடைய பங்களிப்பையும் அளிப்போம். வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம்.